39 இயர்ஸில் இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் ஆயிருக்கு. ஸோ 39 இயர்ஸில் பொதுவாக வந்து மூட்டு தேய்மானன்றது எதிர்பார்க்கறது இல்லை. பொதுவாக 50 இயர்ஸ்க்கு மேலே தான் தேய்மானன்றதே ஆரம்பிக்கும். 60-65ல பார்த்தீங்கன்னா அது அதிகமாக ஆகும். ஸோ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆனதுனால எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க. மெடிசன் எடுத்துட்டாங்க, ஃபிசியோதெரப்பி எடுத்துட்டாங்க, ஈவன் பிஆர்பி டைப் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட எடுத்து பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் வந்து அட்வான்ஸான ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இந்த அட்வான்ஸான ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஆப்ஷன் தான் ஃபேட்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து மல்டிபிள் லெவலில் ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்லை வந்து ஸ்கேன் மூலியமாக பார்த்து எந்த இடத்துல டேமேஜாக இருக்குது, எந்த இடத்துல கார்ட்லேஜ் டேமேஜாக இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து டார்கெட்டடாக இன்ஜெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டேமேஜஸ் நல்லாவே ஹீல் ஆகாமல் இருக்கும், கம்ப்ளீட்டாகவும் க்யூர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட டிசபிலிட்டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45% இருந்தது. ஆஃப்டர் தி ப்ரொசீஜர் வித்தின் 2 வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த டிசபிலிட்டி ஸ்கோர் கொஞ்சம் படிப்படியாக இறங்கி இப்போ 8% வந்திருக்கு. 39 இயர்ஸ்ன்றதுனால இவங்களுக்கு சர்ஜரி வந்து கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. ஸோ இவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் தான் வந்து அட்வான்ஸ் ஸ்டெம் செல் ப்ரொசீஜர். இது மூலிமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெயின் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருக்கு. அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸும் பெயின் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க.